الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட தராதரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய விடயத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான கண்ணியமான மார்க்கத்தின் மூலமாக எப்படி ஒவ்வொரு இபாதத்துடைய விஷயத்துக்கும், எப்படி அமால்களுடைய விஷயத்துக்கும், நன்மை செய்யக்கூடிய விடயங்களுக்கும் அல்லாஹு தஆலா மார்க்கத்தின் மூலமாக அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவின் மூலமாகவும் எப்படி மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆசைய ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கிறானோ அதே போல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு பக்கத்துல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பாவத்துடைய விஷயத்தையும் பாவத்துடைய பயங்கரத்தையும், ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவம் செய்தா எந்த இடத்தை வைத்து சேருவான் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு பக்கத்தால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா எச்சரித்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில எப்படி நன்மையுடைய விடயங்களுக்கு இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுதோ, இஸ்லாமியங்களுக்கு ஆசை ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்குதோ, அதே போல பாவத்துடைய விஷயத்திலேயும் ஒவ்வொரு பாவங்களையும், அது எந்த பாவங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பாவங்களுடைய விஷயத்திலேயும் இஸ்லாமியங்களுக்கு தெளிவான எச்சரிக்கைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில விடுத்து கொண்டுதான் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில மனிதனுடைய வாழ்க்கையில ஊடுருவி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாவம் இருக்குது. அதிகமானவங்க சில சந்தர்ப்பத்துல இந்த பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல இது பாவம் என்று அறியாத நிலைமையில செய்யறாங்க. சில நேரத்தில் இது பாவம் என்று தெரியாம செய்யறாங்க. இது சாதாரண ஒரு மனிதன் தொடக்கம், சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி தொடக்கம், பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் வரைக்கும்
சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம் தான் சமூகத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய் என்று சொல்லக்கூடிய பாவம். இந்த பொய் என்று சொல்லக்கூடிய பாவம் இருக்குது. இத பாவமாக சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் எடுக்கிறது இல்லை. இந்த பொய் என்று சொல்லக்கூடிய பாவத்துடைய பாரதூரம் என்ன என்பது மனிதர்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த பொய்ய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய்ய பத்தி எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க. பொய் பேசக்கூடிய மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன முசீபத்துகள் ஏற்படும், கியாமத்துடைய நாள் என்ன தண்டனைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு பொய்க்காரனுக்கு. இது குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசிக்கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. பொய்ய பத்தி சொல்லக்கூடிய நேரம் விளங்கப்படுத்துறாங்க. இன்னல் கித்ப ரஸுல் ஹதாயா வ பிதாயத்திஹா. கித்பெண்டா பொய், நிச்சயமாக பொய் இருக்குது. பொய் என்று சொல்லக்கூடிய பாவம் இருக்குது. இது ரஸுல் ஹதாயா, பாவத்துல தலையாய பாவம் தான் பொய். பாவத்துக்கெல்லாம் ஆக பெரிய பாவம் தான் பொய். மேலும் சொல்றாங்க வபிதாயத்திஹா, ஒரு பாவத்தை ஆரம்பம் செய்யறதும் பொய்ய கொண்டுதான். பெரிய பெரிய பாவங்களுடைய ஆரம்பம் பொய்யின் மூலமாக தான் ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக சொல்றாங்க வஹுவ அக்திரு துருத்து இலன்னார், வஹுவ அக்திரு துருத்து இலன்னார். மனிதன் லேசாக நரகத்துக்கு போறதுக்கு ஆக பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவோமே, குறுக்கு வழின்னு சொல்லுவோமே. ஒரு இடத்துக்கு நாங்க பிரயாணம் செய்ய போறோம். இந்த நேரத்துல 3 hour 4 hour செய்யக்கூடிய அந்த பிரயாணத்தை 1.5 hourல போயிட்டு சேர்றதுக்குரிய ஏதாவது ஒரு பைபாஸ் ரோடு இருந்தா, ஒரு குறுக்கு வழி இல்லைண்டா நாங்க அந்த வழியில தான் போவோமே. நேரத்தை மிச்சப்படுத்தணும், எங்களோட தேவைகளை அவசரமா பூர்த்தி செய்யணும், நாங்க அந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்போம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில லேசாக நரகத்தை சம்பாதிக்கணுமா, வாழ்க்கையில லேசாக நரகத்துக்கு போகணுமா, பைபாஸ் ரோட்ல அவசரமா போகணுமா, அவன் செய்யக்கூடிய பாவம் தான் பொய்யின் மூலமாக பேசுறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல தடவை குர்ஆன்ல இந்த பொய்க்காரர்களுடைய விஷயத்துல ஒரு பயங்கரமான குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கி கொண்டிருக்கிறான். அந்த காலங்கள்ல அதிகமாக பொய் பேசக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் அதிகமானவங்க பொய்ய பெருசாக எடுக்கல. அல்லாஹு தஆலா குர்ஆனாய இறக்கி கொண்டே இருந்தான். ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல தடவைகள் குர்ஆனுடைய ஆயத் இறங்கிச்சு. வய்லு யௌமைதில் லில் முகذிபீன், பொய் செல்றவனுக்கெல்லாம் நாட்டம் தான். கியாமத்துடைய நாள் அவனுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது. பொய் செல்றவன் எல்லாம் நாசமா போவான். குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் மீட்டி மீட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியாக எங்கேயுமே செல்லல்ல. தொழாதவன் எல்லாம் நரகத்துக்கு தான் போவானோல், நரகவாதி ஆவான் என்று சொல்லல. குர்ஆன்ல நேரடியாக தொழாத மனிதர்கள் நரகவாதி என்று சொல்லல, ஜகாத் கொடுக்காதவன் நரகவாதி என்று சொல்லல, நோம்பு பிடிக்காதவன் நரகவாதி என்று சொல்லல. ஆனா பொய்யுடைய விஷயத்துல, சில பாவத்துடைய விஷயத்துல தான் அல்லாஹு தஆலா பேசுறான். வயலு யௌமைதில் லில் முகذிபீன், பொய் பேசுறவனுக்கு எல்லாம் நாசம் தான். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசுறவன், கோல் சொல்றவன், இவனுக்கெல்லாம் நாசம் தான். 1-2 விஷயங்கள்ல, 1-2 பாவத்துல தான் அல்லாஹு தஆலா நேரடியாக பதுவா செஞ்சிருக்கிறான். அதுல ஒரு பாவம் தான், பயங்கரமான பாவம் தான் பொய் என்று சொல்லக்கூடியது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நாங்க எடுத்து வாக்கையிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள்ல எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எடுத்தாலும், அது இஸ்லாம் மட்டுமல்ல, வேண்டிய மதங்களை எடுத்து பாருங்க, எந்த மதத்திலையும் பொய் பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்து, இஸ்லாம் மட்டுமில்லை எந்த மதமும் அனுமதி கொடுக்கல. வேண்டிய மதத்து மனிதர்களுக்கு இதை கேளுங்க, உங்களோட மதத்துல பொய் பேசுறதுக்கு அனுமதி இருக்குதா, பொய் பேசலுமா என்பதாக கேட்டா, பொய் என்றது எங்கட மதத்துல அனுமதி இல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் பேசலாம், எங்கட மதத்தை பொறுத்த மட்டும் பொய் என்றது பாவம். இப்படித்தான் எல்லா மதங்களும் சொல்லுமே தவிர, எந்த மதங்களும், அது இஸ்லாம் மட்டுமல்ல, எந்த மதமும் பொய்ய வாழ்க்கையில் ஆதரிச்சது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொய் என்று சொல்லக்கூடிய பாவத்தை எந்த மதங்களும் ஆதரிக்கிறல்ல, குறிப்பாக இஸ்லாம் ஏன் ஆதரிக்கிறல்ல என்று தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர்,
உண்மை ஈக்குதே, ஒரு மனிதன் வாழ்க்கையில உண்மை பேசுறது ஈக்குதே, இது வாழ்க்கையில கசப்பு தான். இந்த உண்மை என்று செல்லக்கூடிய விடயம் ஈக்குதே, வாழ்க்கையில இதை கடைபிடிக்கிறது வாழ்க்கையில கஷ்டம், இதை செய்யறது சரியான கஷ்டம். இந்த உண்மையை வாழ்க்கையில ஃபாலோ பண்றதால எங்களுக்கு எங்கட சர்வ சாதாரணமான வாழ்க்கையை வாழலாம். சில சந்தர்ப்பங்கள்ல உண்மை பேசுறதால எங்கட மான மரியாதை போகும், மனிதர்கள் எங்களைய வேறமா யோசிப்பாங்க. அந்த உண்மையின் மூலமாக துனியால பல விஷயங்கள் எங்களுக்கு சாதிக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன சிதக யஹ்தி இலல் பிர், உண்மை இது அது நன்மையின் பக்கம் தான் வழிகாட்டும். எங்களுக்கு அது கசப்பாயிருந்தாலும், உண்மை பேசுறது எங்களுக்கு சிரமமாயிருந்தாலும், எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண இயலாட்டியும் உண்மை ஈக்குது அது நல்லதின் பக்கம் தான் வழிகாட்டும். தொடர்ச்சியாக சொன்னாங்க, வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நல்லதின் பக்கம் வழிகாட்டிட்டா அந்த நல்லது அவங்களை சொர்க்கத்துக்கே கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில உண்மை எடுக்கிறதால ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை தலையில் எடுக்கும். வெறுமனே பாவம் பாவம் என்று பேசக்கூடிய நேரத்துல எல்லாரும் பேசுறது, இந்த வட்டியை பேசுறாங்க, ஜினாவை பேசுறோம், அந்த இந்த பாவங்களை பேசுறோம், இந்த மது குடிக்கிறத பத்தி பேசுறாங்க. ஆனா சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தையில பயங்கரமான ஒரு பாவம் தான் பொய் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திலும் பாவம், வியாபாரத்திலையும் போய் பேசுறான், குடும்ப வாழ்க்கையிலும் போய் பேசுறான், யாருக்கும் இவன் உண்மையா இல்ல, நண்பர்களுக்கு மத்தியிலும் போய் பேசுறான், எந்த விடயத்திலும் இவன் உண்மையா இல்ல, உண்மையான ஒரு மனிதனாக இல்ல, இவன் வாழ்க்கையில உண்மை இல்ல. அப்ப இவனுடைய வாழ்க்கை எங்க வைத்து முடியும் தெரியுமா? நரகத்துலதான் வைத்து முடியும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, வாழ்க்கையில உண்மையை எடுத்துக்கொள்றீங்களா, வாழ்க்கையில உண்மையை பேசினீங்களா, அது உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். வாழ்க்கையில இந்த மனிதன் பொய்ய பேசுவானோ, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், அது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். பொய் பேசுறதே ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டும், ஒரு ஏதாவது ஒரு பாவத்தை மறைக்க, ஒரு பாவத்தை செய்ய, இல்லாட்டி அநியாயம் செய்ய, ஏமாத்த, இந்த மாதிரி விடயங்களுக்கு போய் பாவிக்கிறாங்க. இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், அது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். அப்ப பொய்யுடைய முடிவு என்ன? அது நரகம்தான், சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தை பத்தி பேசுறது லேசி, உட்கார்ந்து கேட்கிறது லேசி. நரகத்துடைய வாழ்க்கை, நரகத்துடைய உஷ்ணம், நரகத்துடைய சூடு லேசான காரியம் அல்ல. எங்களுக்கு துனியாவுடைய சூடு தாங்கலாம் இருக்குது, துனியாவுடைய வியர்வை தாங்கலாம் இருக்குது. அண்மையில கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால சொன்னப்பட்ட விடயம், கிட்டத்தட்ட 159 மில்லியன் கிலோமீட்டர் கங்கால சூரியன் அல்ல இந்த காலத்துல சொல்றாங்க. இது பழைய காலத்துடைய கதை அல்ல. 159 மில்லியன் கிலோமீட்டர் கங்காலதான் சூரியன் நீக்குது. ஆனாலும் அதனுடைய வெப்பம் இங்கே எங்களுக்கு தாங்க இயலாமே. நரகத்துடைய வெப்பத்தை வாழ்க்கையில தாங்க முடியுமா? நரகத்துடைய கஷ்டத்தை தாங்க இயலுமா? நரகத்துடைய உஷ்ணத்தை தாங்க இயலுமா? சும்மா இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு லேசாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்துடைய வாழ்க்கை அது லேசான ஒரு காரியம் கிடையாது. அதனால நாங்க பேசக்கூடிய வார்த்தை அதுல ஏதாவது ஒரு பொய் கலக்கப்பட்டா நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் அது நரகத்துக்கு தான், அதுல சந்தேகம் கிடையாது. அதனால வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரீசெக் பண்ணுங்க. பேசுறதுக்கு முன்னால யோசிங்க, நான் பேசக்கூடிய வார்த்தை இது உண்மையா, நான் பேசுறது உண்மையான விஷயமா, இதுல உண்மை ஈக்குதா, இதுல பொய் ஈக்குதா? பேசுறதுக்கு முன்னால வாழ்க்கையில சிந்திச்சு பேசுங்க. சும்மா வாயில வாரதெல்லாம் வளர்த்துறல்ல, வாயில வாரதெல்லாம் பேசுறது இல்ல. இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த காலத்துல அவங்களோட லாபத்துக்காக வேண்டி எவ்வளவு பேர் உண்மையான விஷயங்களை மறைச்சு பொய்ய சமூகத்துக்கு காட்டுறாங்க. எத்தனை பேர் சொந்த லாபத்துக்கு சொந்த கருத்தை முன்வைக்கணும், அவங்களோட கருத்துல அவங்க நியாயமா ஈக்கிறாங்க, அவங்களோட கருத்துல சரியா ஈக்கிறாங்க, அவங்களோட சுய லாபம் சொந்த லாபத்துக்கு அவங்க பேசக்கூடிய விஷயம் சரியான்னு காட்ட உண்மையை கூட வாழ்க்கையில எத்தனை பேர் பொய்யாக்கிறாங்க. சும்மா உதாரணமாக எடுத்து பார்ப்போம். இந்த பழமொழிகள் எல்லாம் மீங்குது. பழைய காலத்து ஆட்கள் சொல்லுவாங்க, பழமொழிகள்ல எவ்வளவு பிழைகள் எவ்வளவு பொய்கள் கலக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் சிலவங்க குர்ஆன் ஹதீஸ வாழ்க்கையில எடுக்க விருப்பம் இல்ல, ஆனா பழமொழிய வாழ்க்கையில் எடுப்பாங்க. இவன வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ் ஈக்குதோ இல்லையோ, பழங்காலத்து மனிதர்களுடைய மொழிகள் அவங்க பேசின விடயங்களை வாழ்க்கையில் எடுப்பாங்க. உதாரணமாக ஒரு பழமொழி என்று சொல்லுவாங்களே, 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை நடத்தலும் என்று சொல்லுவாங்க.
இதனுடைய சரியான விளக்கத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் சுய லாபத்துக்கு, சொந்த விஷயங்களுக்காகவே மாற்றப்பட்ட வார்த்தைகள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தலும் என்றதல்ல உண்மை, அதல்ல சரியான பழமொழி, அதல்ல மூத்தவங்க சொன்னது. ஆனா இந்த காலத்துல அதையும் மாத்திட்டானோ. ஏன்? சுய லாபம். அப்ப ஒரு கல்யாணம் செய்யறதுக்கு வேண்டிய அநியாயத்தை மறைக்கலும். மாப்பிள்ளை விட்டுக்கோ பொண்ணு விட்டுக்கோ என்ன அநியாயம் நடந்தாலும் அதை மறைச்சு முடிச்சு கொடுக்கலும். அப்படியா? அப்படியா இல்ல. அதனுடைய சரியான விளக்கம் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலும் என்றதல்ல, 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலும். அந்த போய் பொய்யா மாறிட்டு, அந்த போய் தான் பொய்யா மாறிட்டு. 1000 முறை போய் சொல்லி இந்த பழைய மனிதர்கள் மூத்தவங்க நீக்கிறாங்க கேளுங்க. அந்த காலத்துல ஒரு திருமணம் நடத்துறது லேசா இல்ல, கல்யாணம் செய்யறது லேசான ஒரு காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த காலத்துல மாதிரிக்கு சும்மா பஸ்ல கண்டு ரோட்ல கண்டு கல்யாணம் முடிக்கிறல்ல. அந்த காலத்துல உம்மா வாப்பமார் கண்ணியமான முறையில பேசி கொடுத்தாங்க முடிக்க. வாப்பட அனுமதியோட, உம்மட அனுமதியோட, பெற்றோருடைய துவாவோட கண்ணியமாக கல்யாணம் முடிச்சாங்க. இன்னமும் ஐத்தான் அந்த காலத்துல டிவோர்ஸ் குறவு. ஏன்? பெற்றோருடைய துவா ஈக்குது அந்த தம்பதிகளுக்கு. இந்த காலத்துல முடிக்கிறானோ, எனக்கு இவன் தான் சரியா வருவான், எனக்கு இவன் தான் சரியா வருவான். எங்க கண்டீங்க? ரோட்ல கண்டன், பஜார்ல கண்டன், பஸ்ல கண்டன், ட்ரெயின்ல கண்டன். இவங்க எல்லாம் காண்றவன் எல்லாம் முடிக்கிறேன். உம்மோட அனுமதி தேவையில்ல. கேட்டா குரான் சொல்லுது, குரான்ல அது முடிக்கிறவன் அனுமதி தானே ஓணும், பாப்போட அனுமதி தேவையில்லை. யார் சொன்னது இதெல்லாம்? முடிக்கிறவங்க கிட்ட கேட்கலாம் சொல்லிக்குது. உம்மா வாப்போட அனுமதி வானம் என்று சொல்லப்படல குரான்ல. இங்கே அனுமதி எடுக்காம முடியுன்னு சொல்லப்படல குரான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி முடிக்கிறாங்க. பேசி டிவோர்ஸ்ல முடியுது. ஒரு கிழமையில டிவோர்ஸ், 2 கிழமையில டிவோர்ஸ். அந்த காலத்துல இந்த பழமொழியுடைய கருத்தை தான் அவங்க தேடி பார்த்து முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை கொடுக்கிறதா இருந்தாலும், பொண்ணுண்டு கொடுக்கிறதா இருந்தாலும், ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு விசாரிச்சுதான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. பழைய காலத்துல வாழ்ந்த மக்கள் இப்படிதான் வச்சிருந்தாங்க. அப்படி இந்த சந்தர்ப்பத்துல பல பேர் மிச்சம் சந்தர்ப்பங்கள்ல யோசிப்பாங்க, இவங்களுக்கு பொன் கொடுப்போமா, இவங்களுக்கு மாப்பிள்ளை கொடுப்போமா. இப்படி யோசிக்கக்கூடிய நேரம் தான் அந்த காலத்துல மக்கள் சொன்னாங்க, 1000 முறை அவங்களுக்கு பேசி நீங்க பேசிக்கிற சம்பந்தம் நல்லன் தான், அந்த வரன் நல்லன் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, முடிச்சு குடிக்கலும் என்று சொல்லி 1000 முறை பேசி சொல்லி சரி முடிச்சு கொடுங்க. இதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். ஆனா அதை எப்படி மாத்திட்டானோ, 1000 பொய் சொல்லியும் கல்யாணத்தை நடத்திரேலும், என்ன பொய்யும் செல்லும், எல்லா பொய்யும் சொல்லி முடிச்சு கொடுக்குறேன். ஒரு கிழமையில போட்டு வாசல்ல நிக்க வேண்டி வரும், எல்லா டிவோர்ஸுக்கு நிக்க வேண்டி வரும், கேஸ் போலிங் மாதிரி டிவோர்ஸ் போலிங்ல நிக்க வேண்டி வரும். அதனால சொந்த லாபத்துக்காக வேண்டி பொய் சமூகத்துல பரப்பப்படுவது, பொய் பேசப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பொய்யுடைய விஷயத்துல எப்படி எச்சரித்தாங்க தெரியுமா? இந்த பொய் என்றது யாருடைய அடையாளம் தெரியுமா? இது நல்ல மக்களுடைய அடையாளம் அல்ல. இந்த பொய் என்றது முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம். முனாஃபிக்கீன்கள் என்றா யாரு? குர்ஆன் சொல்லுது, வாழ்க்கையில யார அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தாலும் இந்த முனாஃபிக்கீன்களை விடுதலை செய்ய மாட்டான். குர்ஆன் சொல்லுது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்துல அடி துண்டுலதான் நீப்பாங்க, இவங்களோட நரகத்துடைய அடி பக்கத்துலதான் நீப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில விடுதலை கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு வேதனை செய்வான். இந்த முனாஃபிகீன்களை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முனாஃபிகீன்களுடைய முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கதிப. பேசினா பொய்யதான் பேசுவான், பேசினா பொய்யதான் பேசுவான், உண்மையை மறைப்பான். அவன் வாயில பொய் மட்டும்தான் நீக்கும். இந்த காலத்துல அதிகமான மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிதான். டெப்ல இருந்து தண்ணி வார மாதிரி வாய திறந்தா போய்தான். அவன் பேசுறத உண்மையே இல்ல, வாய திறந்தா ரெடிமேட் உடுப்போல் மாதிரி அவன் வாய திறந்தா ரெடிமேடா பொய்க்கும். உண்மையாக நடக்காத விஷயத்தை கூட அந்த பொய்ய சொல்லி இப்படி நடந்ததை போல பேசுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மனிதர்களை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மை பேசுறதால எங்கட உரிமைகள் பறிக்கப்படையிலும் பிரச்சனை இல்ல, எங்கட மான மரியாதை போகட்டும் பரவாயில்ல, மக்கள் எங்களே கேவலமா நினைக்கட்டும் பிரச்சனை இல்ல. உண்மையாக வாழ்றதால துனியால எந்த கண்ணியமும் இல்லாட்டியும் பரவாயில்ல. குர்ஆன் சொல்லுது, உண்மையா வாழ்றீங்களா, உங்களுக்கு துனியால கண்ணியம் இல்லாட்டியும் ஆகிரத்துல அல்லாஹ்ட கண்ணியம் என்னன்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், قال الله هذا يوم ينفع الصادقين صدقهم.
அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் உண்மை பேசின அந்த உத்தம மனிதர்களுக்கு சொல்லப்படும், நீங்க துனியால் உண்மை பேசினீங்களே, உட மானம் போனாலும் பரவாயில்லைன்னு உண்மையை சொன்னீங்களே, உட களத்து போனாலும் பரவாயில்லைன்னு உண்மை பேசினீங்களே, அந்த மனிதர்களுக்கு கியாமத்துடைய நாள் சொல்லப்படும், நீங்க உண்மை பேசினதின் காரணமாக அதுக்கு கூலி தரக்கூடிய புரோசனம் உள்ள நாள் தான் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில. தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா. அந்த உண்மை பேசின மனிதர்களுக்கு கீழால அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருப்பான், சொர்க்கத்துடைய நீர் ஊற்றுகள் ஈக்கும், அதுல அவங்க நிரந்தரமாக ஈப்பாங்க. அல்லாஹ் சொல்வான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அவங்க உண்மை பேசினதின் காரணமாக வாழ்க்கையில நாங்க அவங்கள பொருந்திக் கொண்டோம் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய்ய சொல்லி வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய தூரத்துக்கு போகலும், பொய்யின் மூலமாக வேண்டியதை சாதிக்கலும், வேண்டிய மான மரியாதை எடுக்கலும், எங்களுடைய பெயர் புகழ சம்பாதிக்கலும், பட்டம் பதவியை சம்பாதிக்கலும், எங்களுக்கு வேண்டியமாய் கண்ணியமா வாழலும், மக்களுக்கு மத்தியில எங்களை நல்லவன அடையாளம் காட்டலும் பொய்யால. ஆனா விளங்கி கொள்ளுங்கோ, கியாமத்துடைய நாள் ஆக பெரிய சீரழிவு இந்த பொய்க்காரனுக்கு என்பதை வாழ்க்கையில மறக்கவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களோட துனியாவுடைய வாழ்க்கையில பொய் பேசுறத மட்டும், அந்த பாவத்தை மட்டும் வாழ்க்கையில செய்யவான். அந்த பொய் இந்த காலத்துல சும்மா சர்வசாதாரணமா சில இடங்கள்ல செய்யப்படுவது அதிகமா எங்களுக்கும் பார்க்கலும். இந்த ஜோக்குக்காக வேண்டி மேடைகள் அதிகமானவங்க ஜோக்குக்காக வேண்டி பொய் பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய கதையில உண்மை இல்லை, பொய்ய சொல்றாங்க. அந்த பொய்ய சொல்லி மனிதர்களை சிரிக்க வைக்கிறாங்க, பொய்களை பேசி சிரிக்க வைக்கிறாங்க. இதுக்கு இஸ்லாத்துல அனுமதியா? ஒரு பொய்ய சொல்லி மனிதர்களை சிரிக்க வைக்கலுமா? ஒரு மனிதர்களை சிரிக்க வைக்க ஜோக் செல்லுமா என்ற விடயங்களை இந்த பொய்யின் மூலமாக பேசி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயலுல் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு லியுஹிக பிஹில் கௌம. சொன்னாங்க, எந்த மனிதன் ஒரு கூட்டத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு பெரிய ஒரு கிரௌட சிரிக்க வைக்கிறதுக்கு இல்லாத விடயங்கள், அதாவது பொய்ய சொல்லி மனிதர்களை சிரிக்க வைப்பானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க, வயலுல்லஹு வயலுல்லஹு வயலுல்லஹு, அவனுக்கு என்ற நாசம் தான் என்றான். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது தெரியுமா? வாழ்க்கையில ஜோக்குக்கும் பொய் பேசலாம், சும்மா பகடிக்கு நக்கலுக்கும் பொய் பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் இன்னக துதாஇபுனா யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. இன்னக துதாஇபுனாண்டா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களோட பேச போகல நல்ல நகைச்சுவையா பேசுறீங்க யா ரசூலல்லாஹ், நல்ல ஜோக்கா பேசுறீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க பேசுற பேச்சுகள் சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு சிரிப்பும் வருது யா ரசூலல்லாஹ், சந்தோஷமாய் உங்களோட பேச போகல. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட பேச்சு நான் பேசக்கூடிய வார்த்தையில ஈக்கக்கூடிய நகைச்சுவை ஈக்குதே, அந்த வார்த்தைகள் இன்னி லா அகூலு இல்லா ஹக்கன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நான் பேசக்கூடிய வார்த்தையில உண்மையை தவிர நான் ஒன்றும் பேசல. ஜோக்குக்கு தான், சிரிப்பு மூட்டை தான் பேசினாங்க. ஆனா பேசுற வார்த்தையில பொய் அல்ல, உண்மையை சொல்லிதான் சிரிக்க வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சுடைய ஒழுங்கு, பேச போக்கல. ஆனா வாழ்க்கையில எத்தனை போய், ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கவும் போய், வாழ்க்கையில அழ வைக்கிறதுக்கும் போய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்லி காட்டினாங்க, என்னுடைய தோழர்களே, இன்றைய நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல 2 மலக்குமார் வந்தாங்க, வந்து என்னை எழுப்பாட்டி நடப்பாட்டி கூட்டிட்டு போனாங்க. நானும் அந்த மலக்குமார்களோட நடந்து போனேன். நடந்து போகக்கூடிய நேரத்துல பல காட்சிகள் அந்த இடத்துல கண்டன். அதுல ஒரு காட்சியை மட்டும் இந்த மிம்பர்ல சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல காட்சிகள்ல மிக முக்கியமான காட்சி, ஒரு மனிதனை நாங்க ஒன்னாவது கண்டோம். அந்த மனிதன் ஒரு கழிச்சு ஒரு சைட்ல படுத்து கொண்டிருந்தாரு, தூங்கி கொண்டிருந்தாரு. அந்த அவருடைய தலைமாட்டுல ஒரு மனுஷன் ஒரு இரும்பாலான கொக்கையொண்ட பிடிச்சு கொண்டு இருந்தாரு. நாங்க அந்த மனுஷனை பார்த்தோம் மலக்குமாரோட சேர்ந்து. அந்த மனுஷன் அந்த கொக்கை வச்சிக்கக்கூடிய மனிதன் இருக்கிறாரே, படுத்து கொண்டு தூங்கி கொண்டு அந்த மனுஷன் கிட்ட பேசி அவருடைய முகத்தில் ஈக்கக்கூடிய வாய் பகுதியில அந்த கொக்கைய போட்டு அந்த வாய் அப்படியே கிழிச்சு புரடி முட்டும் எடுத்தாரு. அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. எடுத்ததுக்கு போறோம், திருப்பியும் அவருடைய முகம் பழையபடி நல்லதா மாறிச்சு. மறுபடியும் அவர் இழுக்கிறாரு, அவர் வேதனையில கத்துறாரு, திருப்பியும் அவருடைய முகம் நல்லமாய் மாறிச்சு.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மலக்குமார்கள் கிட்ட, யார் அவங்க, ஏன் இவ்வளவு வேதனை செய்றீங்க, அவரை ஏன் வேதனை செய்றீங்க? சொன்னாங்க, இவருதான் வாழ்க்கையில பொய் பேசின மனிதன், பொய் சத்தியம் செஞ்சவரு, பொய் வாக்குறுதி கொடுத்தவரு, பொய்யாக மனுஷனை ஏமாத்தினவரு. நாங்க இப்படிதான் நரகத்தில் அவரை தண்டிப்போம். ஏன் அந்த வாயால தானே பொய் பேசினாரு, வாயில இருந்து பொரடி மட்டும் கிழிப்போம் நாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொய் பேசக்கூடிய மனிதனுக்கு துனியால மட்டுமல்ல ஆகிரத்திலும் இடம் இல்ல, சொர்க்கத்தில் இடம் இல்ல, கியாமத்துல கண்ணியம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால எங்கட வாழ்க்கையில பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்காம இப்போம். எத்தனையோ பேர் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில பொய் என்று சொல்லக்கூடிய பாவம் கலக்குது. எப்படி தெரியுமா? இவங்க வாயை திறந்து பொய் பேசுறல்ல, சில மனிதர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை ஒன்றும் ஆராயாம அது அப்படியே சொல்றது இன்னொருத்தனுக்கு. இல்லாட்டி இன்னொரு சமூக வலைதளத்தின் மூலமாக, ஒரு பேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக இது அடுத்த மனிதர்களுக்கு எத்தி வைக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் வந்தா எத்தி வைக்கிறது, நல்ல விஷயம் சொன்னா சொல்றல்ல, அடுத்தவண்ட ஊர்வலாய் வந்தா உடனே செல்றது, அதை பத்தி ஆராய்ச்சி செய்யறது இல்ல. இதுல சிலவங்க பொய்க்காரனா மாறுறது. அதுதான் இந்த மிம்பருடைய ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸிக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன். ஒரு மனுஷன் பொய்க்காரன் என்றது ஒரே ஒரு விஷயம் போதுமெண்டா. நாங்க எல்லாரும் யோசிப்போம், நாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஈக்கிறோமான்னு யோசிங்க, நான் பொய்க்காரனா இல்லையான்னு யோசிங்க. இந்த ஹதீஸை வச்சு சிந்திப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன். ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு பாவம், ஒரு விஷயம் போதும் அவன் பொய்க்காரன் என்றதுக்கு. சொன்னாங்க, அவன் பேசக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அதை பேசுறவனிக்கிறானே இவன் பொய்க்காரன் என்றதுக்கு இது ஒன்றே போதும் என்றாங்க ஸல்லல்லாஹு. காதில புலூதறதெல்லாம் வாயால பேசுறது இல்ல. ஒரு மனுஷன் வந்து சொல்றதெல்லாம் நாங்க நம்புறதல்ல. ஒன்று எங்களுக்கு நேரடியாக ஆதாரங்கள் ஈக்கணும். ஒரு மனிதனை குத்தக்காரன் என்று எப்படி நிரூபிக்கணும்? இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? இவன் குத்தவாளி என்றதை எப்படி நிரூபிக்கணும்? இவன் இந்த குத்தம் செஞ்சான் என்று சொல்லப்படுவது. இஸ்லாம் செல்லுது, ஒரு மனிதன் ஒரு குத்தம் செஞ்சதாக குற்றம் சாட்டப்பட்டானா 8 கண்கள் அந்த குத்தத்தை பாத்திக்கும், 4 சாட்சி கொண்டு வரப்படணும். 4 சாட்சி, 8 கண்கள் அந்த குத்தத்தை பார்த்திக்கணும் நேரடியா. அப்படி பார்க்கலையா, யாரு வந்து சொன்னானோ அவனுக்கு 80 கசடி அடிக்குமாறு இஸ்லாம் செல்லுது. குர்ஆன் ஆயத்தில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப பேஸ்புக்ல ஒரு விஷயம் வருது, வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வருது, ஒரு மனிதனை பத்தி வருது, தேவையில்லாத விஷயம் ஒன்று வருது. இது அப்படியே எங்களுக்கு ஷேர் பண்ணேனுமா? இதுக்கும் நாங்க பொய்க்காரனாக மாறுவோம் இஸ்லாத்துல. ஏன்? ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யறல்ல. ஒரு மனுஷனை பத்தி எங்களுக்கு சொல்லப்பட்டா, இவர் இப்படியாப்பட்டால், இவர் இன்னமா எல்லாம் செஞ்சுக்கிறார் என்று சொல்லப்பட்டா, அதுல உண்மை தன்மை தெரியணுமா? அத வாழ்க்கையில தேடி பார்க்கணும். அவர் சொல்றதுக்காக வேண்டி நம்பலாம், நாங்க தேடி பார்க்கணும். இதுல உண்மை தன்மை எவ்வளவு, இவர் சொல்றது உண்மையா பொய்யா? அப்படி இல்லையா, பொய்க்காரனுடைய பாவம் சேர்ந்து பேசினவருக்கும் சேர்த்து எழுதப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாவிய ஒலிக்கிட்ட வாராரு. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனை பத்தி குத்தம் சுமத்துற மனிதனை சொல்ற வார்த்தை ஃபாஸிக் என்று பாவிக்கிறான். குர்ஆன் சொல்லுது ஃபாஸிக் என்று. ஃபாஸிக் என்றா பெரிய பெரிய பாவம் செய்யறவனுக்கு நான் சொல்றேன் ஃபாஸிக், பாவி. ஒரு பாவி அவளுக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு மனிதனை பத்தி சொல்றாரு என்றா அவரை நீங்க அப்படியே எடுக்கணும், அவர் அப்படியே நம்பவானம். அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு ஆராயுங்க, தேடுங்க. சும்மா அவரு சொல்றதுக்காக அவனை கெட்ட வைக்கலாம். இவர் சொல்லிட்டாரு, இவர் சொன்னா உண்மையாதான் நீக்கும், வேற என்ன சொர்க்காது என்ன முத்திரையா குத்தி நெத்தில. வாழ்க்கையில அவர் பொய் பேச மாட்டாரா? இவர் சொன்னா உண்மையாதான் நீக்கும், அப்படி நம்பலா. ஒரு மனுஷன் வந்து சொல்றாரா, அதை ஆராய்ச்சி செய்யுங்க, இது உண்மையா பொய்யா. சும்மா சொல்றதெல்லாம் நம்பல. கண்ணியமிக்கவர்களே, நம்பினா நாம பொய்க்காரனா மாறிடுவோம். குர்ஆன் சொல்லுது. எனவே அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கின் அலைஹி வன்னாரு மிஸ்லு தாலிக். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனுஷன் செருப்புகிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய செருப்புடைய பட்டி வாரிகிறது. இந்த ஒவ்வொரு மனுஷன் செருப்புடைய பட்டியை விட சொர்க்கமும் நரகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமீபமாகிறது. ஒவ்வொரு மனுஷன் செருப்புடைய பட்டியை விட
வார விட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கமும் நரகமும் கிட்டதான் நீங்குது. அதை விட கிட்டதான் நீங்குது. நாங்க சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதையும் அல்லாஹ் எங்களை கொண்டுதான் வச்சுக்கிறார், நரகவாதி ஆகுறதையும் எங்களை கொண்டுதான் வச்சுக்கிறோம். அதனால பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நிதானமாக இருங்க, மிச்சம் கவனமாக இருங்க. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய்யுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, அலா உனப்பிஉக்கும் பிஅக்பரில் கபாயிரி ஸலாஸா. சொன்னாங்க 3 பாவம். இந்த 3 பாவம் நீக்குதே, இது பெரிய பாவங்கள். இந்த 3 பாவத்தை சொல்லித்தரவான்னு கேட்டா, 3 விடுத்த கேட்டா. சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். அது என்ன பாவம் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அல் இஸ்ராஃபு பில்லாஹ், அல்லாஹ்வை இணை வைக்கிறது, வ ஹுகூகுல் வாலிதைன், தாய் தந்தையுடைய விஷயத்துல நோவின கொடுக்கிறது. 3வது சொன்னாங்க, இந்த 2 விஷயத்த சொல்ல போக்கல ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துதான் நீங்க சாஞ்சிந்தா. ஆனா 3வது பாவத்தை சொல்ல போக்கல படுத்தீந்தவங்க எலும்பினாங்க. ஹதீஸ் படுத்தீந்தவங்க எலும்பி நின்றுட்டு சொன்னாங்க, இந்த 3வது பாவம் வீக்குது, இந்த பாவத்தை செய்யறவனுக்கு நாசம் தான், அவன் நாசமாதான் போவான். கேட்டாங்க, என்ன பாவம்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த நாசமாகிற பாவம் எது யார் ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, பொய் செல்றது, பொய் சாட்சி செல்றது, பொய்யா வாக்குறுதி கொடுக்கிறது, பொய்க்கு துணை போறது, பொய்யா வியாபாரம் செய்யறது, பொய் சம்பந்தப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் நாசம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயங்கரமான எச்சரிக்கை கண்ணியமிக்கவர்கள். எனவே வாழ்க்கையில பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமா பேசுங்க. என்ன பேசுறோம், யாரோட பேசுறோம், எந்த விஷயத்த பேசுறோம், இந்த விஷயத்துல உண்மை ஈக்குதா இல்லையா, ஜோக்குக்கு சரி உண்மை பேசி பட்டிக்குதா, பொய் பேசி பட்டிக்குதா, நாங்க உண்மையில ஈக்கிறோமா பொய்யில ஈக்கிறோமா, ஒவ்வொரு விஷயத்த பேச போக்களையும் கண்ணியமா கவனமா பேசுங்க. குறிப்பாக வியாபாரத்துல அதிகமா பொய் நடக்குது. எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்கட நாட்டுல எவ்வளவு பொய் நடக்குது, எவ்வளவு பித்தலாட்டங்கள் நடக்குது, எவ்வளவு மனுஷரை ஏமாத்தி சம்பாதிக்கிறானோ. வெளியே அவனோட கதையோட எங்களுக்கு தேவையில்ல, அந்நிய மனிதர்களுடைய விஷயங்கள் நாங்க பேசவே தேவையில்லை. ஆனா முஸ்லிம்களாக எத்தனை பேர் அடுத்தவனை ஏமாத்துறான், பொய் செல்றான், பித்தலாட்டம் செய்யறான். இதுல எவ்வளவு பேர் அல்லாஹ் ரசூல இருக்கிறான். அப்படி இப்படி எவ்வளவு சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு பொய்யால் எவ்வளவு தாக்கங்கள் உருவாகுது, எவ்வளவு சமூகத்துல பிளவு வருவது, எவ்வளவு முஸ்லிம்கள்ட்ட மேல ஒரு குரோதம் வருவது. பொய் சொல்லி வியாபாரம் செய்யவானும், பொய் வாக்குறுதி கொடுக்கவானும், பொய்யாக ஏமாத்தவானும். அந்த காலத்துல சஹாபாக்களுடைய விஷயத்துல கூட பொய் பேச வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டேன்டா, இந்த இடத்துல பொய் பேசணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் இடம் கொடுக்குதில்லை, இதோட முடிச்சு கொள்றேன். பொய் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பமே இந்த அந்த 3 பேசுறது இந்த இடத்துல நோக்கம் அல்ல. அந்த 3 சந்தர்ப்பத்திலே சில கட்டத்துல இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. பொய் பேசுறது சில இடத்துல வாஜிப் என்று சொல்றாங்க உலமாக்கள், கட்டாயம் பேசணும் பொய். அப்படியும் சில சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் கொடுத்தீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல சொல்ல வாரன் என்ன தெரியுமா, அப்படி வாஜிப் என்று கொடுத்த சில சந்தர்ப்பங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சாலும் சஹாபாக்கள் வாழ்க்கையில பொய் பேசல. இஸ்லாம் பொய் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய சில நேரங்கள் இருக்குது, சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த நேரம் வந்தாலுமோ சில இடத்துல பொய் பேசுறது வாஜிப் என்று சொல்ல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த நேரம் வந்தாலுமோ சஹாபாக்கள் அவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் பொய் பேசினா பாவம் இல்ல, கட்டாயம் பேசலும். ஆனாலும் சஹாபாக்கள் பொய் பேசுறது எடுத்து பாருங்க, வரலாறுகளை கொஞ்சம் புரட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சில காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கண்டில்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கண்டில்ல. சில காபிர்கள் கண்டில்ல, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவ ஒருத்தர் கண்டில்லாத ஒருத்தர் பிடிச்சிட்டார். 2 பேர் ஹிஜ்ரத் போகல, பிடிச்சிட்டு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எங்க போறீங்க? சொன்னாங்க, நாங்களும் மதீனாவை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையதான் சொல்றான், மதீனாவை நோக்கி வைத்துட்டு இருக்கிறோம். கேட்டாங்க, அப்படியா? அங்க நிக்கிறவர் யாரு? நிக்கிறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறார். கேட்டாங்க, அங்க நிக்கிறவர் யாரு? யாருகிட்ட கேட்கிறது? அபூபக்கர் சித்தீக், உண்மையாளி என்று சொல்லி இஸ்லாத்துல சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட மனுஷன் கிட்ட கேட்கிறார். இந்த நின்று கொண்டிருக்கிறவர் யாரு? இப்ப இவருக்கு என்ன சொல்லேலும்? இது நபி அல்லன்னு சொல்லேலுமா? இல்லாட்டி இவங்க சும்மா எங்கட கூட்டாளி தான், யாரு பேர் எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த இடத்துல நபிதான் என்று சொன்னா அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்படுவாங்க. அப்படி இல்லை, இவங்க நபி இல்லைன்னு சொன்னா
பொய்க்காரனுடைய பட்டியலுக்கு போக மாட்டாங்க. ஆனாலும் அவங்களோட உள்ள உறுத்துது, நான் பொய் பேசுற கூட்டத்துல பேசிடுவனும். இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுதான் இஸ்லாம் இந்த முறைய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அனுமதி கொடுக்குது. பொய்யும் இல்ல உண்மையும் இல்ல, நடு நிலைமையா சில விஷயத்த பேசி முடிச்சிருவோம். சௌரியான்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல, அது ஒரு தனி பாடம். அந்த உண்மையும் இல்லாம பொய்யும் இல்லாம நடு நிலைமையா பதில் சொல்லிட்டு பழகிடும். இவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என் பயணத்துல எனக்கு நேர்வழி காட்டுறவங்க அவங்க தான் சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க உள்ளத்துல வச்சு சொன்னது, என் சொர்க்கத்துக்கு வழி காட்டுறவங்க அவங்க தான் சொல்லி, என் பயணத்துல நேர் வழி காட்டுற அவங்க தான் சொன்னாங்க. இவனும் அப்படியா வந்தவனா, சரி சரி என்று பேசிட்டான். சஹாபாக்களுக்கு இக்கட்டான நிலைமை. இந்த இடத்துல போய் பேசுறது வாஜிப். சில அமானித பொருட்கள் எங்களுக்கு தரப்பட்டி, இந்த அமானித பொருட்களை பறிக்க சில அநியாயக்காரர்கள் வந்து கேட்கிறான், எங்க ஈக்கன்னு சொல்லிலாடி வெட்டுவன். இந்த இடத்துல எனக்கு தெரியாது சொல்றது வாஜிப், சொல்லேலும் கட்டாயம். ஏன் அநியாயக்காரங்கிட்ட அமானிதத்தை பாதுகாக்கணும், அந்த இடத்துல போய் செல்றது வாஜிபாக்கப்பட்டி. அப்ப இப்படியான கட்டங்கள் சஹாபாக்களோட வாழ்க்கையில வந்தாலும் அவங்களோட பொய்ய வாழ்க்கையில எடுக்கல, பேசலும் தான். ஆனா பத்துவாவை எடுக்கல, அவங்க தப்புவாவை தான் உள்ளத்தில் எடுத்தாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் வாழ்க்கையில போய் ஈக்க கூடாது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில பொய் ஈக்கிறத விடுங்க. எங்களோட முழு வாழ்க்கையே பொய்யாதான் நீக்குது. பொய் பேசி 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 ஏதோ வாழ்க்கையில சாதிக்க போறோம் ஒன்று இல்ல. ஹலாலா வியாபாரம் செய்யறாரு, ஆனா பரக்கத்து இல்ல. அடுத்தவனை அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்கல, ஆனா பரக்கத்து இல்ல. ஏன்? வாழ்க்கையில பொய் கலந்துக்குது. வாழ்க்கையில பரக்கத்தில நிம்மதி இல்ல. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில திட்டமிடல் ஒன்று இல்லாம பாருங்க. இதெல்லாம் இந்த பொய்யுடைய தாக்கங்கள் நிறைய பேசலும், நிறைய அடையாளங்கள் சொல்லுகிறார். பொய்யின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில அடையாளங்கள் இருக்கும். வாழ்க்கையில திட்டமிடல் இல்லாம வைத்திரும். பைக்ல ஏறுவாரு, ஏறி எங்க போறேன்றே தெரியா, சும்மா போவாரு. திட்டமிடல் இல்ல, வாழ்க்கையில பொய் கலந்தீங்க. ஒரு திட்டமிடல் இல்லாம வாழ்க்கை வைத்துக் கொண்டீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில எப்ப எங்கட வாழ்க்கையில போய் கலக்குதோ சில பல பலாய் முசீபத்துகள் வந்து சேரும். அதனாலதான் இஸ்லாம் பொய்ய வாழ்க்கையில விட்டு போடுங்க. பெரிய பெரிய பாவத்துல சிலவங்க கவனம் செலுத்துறது, இந்த பாவங்கள்லாம் கவனம் செலுத்துறது. அதனால வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையாக ஈக்கலுமோ அந்த அளவுக்கு உண்மையாக ஐந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரிலாவ சம்பாதிக்கக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையுமே சேர்ப்பானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று செல்லக்கூடிய அந்த சீதேவிகளோட பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக துணியால வாழ்றாங்களோ அவளுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையில இன்னும் ஹயாத்தோட துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக.